You screwed up, man. You screwed up the entire project. வந்து ஈஸியா சொல்ற பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பேக்கப் எடுத்து வச்சு ஒரு பண்ணுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இல்ல, சென்ஸ் இல்ல, fool. You are unfit for this project. You lost your credibility. You disappointed me, man. இந்த சூழல்ல உங்களை என்னால யூஎஸ்க்கு அனுப்ப முடியாது. Get out, I say. ஹலோ, மொத்தத்துல யூஎஸ் போறத ஊத்தி போட்டுட்டாங்கடி. ஏய் லூசு மாதிரி அழுதுட்டு இருக்காதடா. இப்போ நீ எங்க இருக்க? லேப்டாப் அடுப்பு யூஎஸ். ஏய் எத்தனை தடவை சொன்னதையே சொல்லுவ? எல்லாத்தையும் ரமேஷ் சொல்லிட்டான்டா. இதுக்கு தான் உன் தாத்தாவை பக்கத்துல வச்சுக்காதன்னு சொன்னேன். சொன்னா கேக்குறியா? தாத்தா தப்பா பேசாரு. எவ்வளவு போதையில இருந்தாலும் உன் தாத்தாவை திட்டினா மட்டும் ஒத்துக்காத. கொஞ்ச நேரம் படுத்தாம வாடா. டேய் இந்தா மோரை குடி. ஹேங் ஓவரா இருக்கிறப்போ மோர் குடிச்சாதான் சரியாகும். மோர்லாம் குடிக்க மாட்டியா? பீர் தான் குடிப்பியா? என்ன பார்க்குற? இப்படி குத்துனானா? இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த அளவுக்கு குடிக்கிற? என்ன ஆச்சா? ஆஃபீஸில் தமிழ் தூக்கி தலையில் வச்சுட்டானுங்க. ஆனால் இன்னைக்கு எதுக்கும் லாய்க்கலன்னு குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டானுங்க. இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா? மறுபடியும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி உன்னை ப்ரூவ் பண்ணு. எங்கே பண்ணுறது? அதான் தூக்கி இன்னொரு தண்டை கொடுத்துட்டாங்களே. இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா பண்ண முடியாது? அவனுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. உனக்கு தேவையான பேக்கப் மெட்டீரியல்ஸ் நான் கலெக்ட் பண்ணி தரேன். அப்புறம் என்ன? அவன் 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டானா நீ 3 டேஸ்ல முடிச்சு கொடு. ஆல்ரெடி நீ பண்ண ப்ராஜெக்ட் தானே. ஏது தாத்தா அது? இது நீ வேலை பார்க்குற மிஷின் ஆமல. நானும் சமைக்கிற மிஷின் நினச்சி அடுப்புழுதிக்கு வச்சுவிட்டேன். சரவணம்பே தான் எல்லாத்தையும் சொல்லி காட்டினான். அவனை கூட்டு போய் தாயா வாங்கியாந்தேன். இது வாங்க பணம் எது தாத்தா? கிளவி தாலியை மோதிரமா செஞ்சு போட்டுனால அதை வித்துவிட்டேன். கிளவி இன்னும் சாகலை. என் கை விரலில் மோதிரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவியே தாத்தா. அதை போய் வித்துட்டு வந்திருக்கேன். அது பரவாயில்லையா? கிளவி செத்தப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படல. அவள் எங்கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் நீ ராப்பகலாக உழைச்சி வளர்ப்பையெல்லாம் நான் அடுப்புழுதிக்கு வச்சப்போ நீ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்திய அதை பார்த்து நான் இழம்புல ஆடி போச்சு. எனக்கு என் பேர் இருந்தாயா முக்கியம். டேய் தேவையான பேக்கப்லாம் ரெக்கவரி பண்ணிட்டேன். பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ.
என்ன தொந்தி படவா தூங்கலையா? என் குஞ்சினேனா கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யல. சார் இன்னும் 3 days சப்மிட் பண்ணிடலாம் சார். கன்ஃபார்மா பண்ணிடலாம் சார். ஐம் ஷூர் சார். ஐம் ஷூர் சார். ஷிட். சார் 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ஆல்ரெடி நீங்க பண்ண ப்ராப்ளம்லாம் போதாதா? அதையே இன்னும் என்னால சால்வ் பண்ண முடியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே உங்களை பார்க்க கூடாது. கெட் அவுட் ஆஃப் மை சைட்.